கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா செல்வோம். Let's go to the word. ஆண்டவர் நல்லவர். சங்கீத புத்தகம் Psalm. நன்றி ஆண்டவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. 46ஆம் அதிகாரம் Psalm 46 chapter 1 verse 1. வாசிங்கம்மா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் பிரசன்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. தேவன் நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? அடைக்கலமும். அடுத்தது என்னவா இருக்கிறார்? பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேங்க்ஸ். ஆண்டவனுக்கு பலனும் அடைக்கலமும் பலனும் கோட்டையும் ஆபத்து காலத்துல அனுகூலமான. அல்லேலூயா. எப்படிப்பட்டவரா இருக்க விரும்புறாருங்க? அனுகூலமான துணையும் ஆனவர். ஆண்டவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்கள் உள்ளத்தோடு பேசுவீராக. Lord, speak to our hearts. அடியினை மறைத்துக் கொள்ளும். ஆவியானவர் வெளிப்படும். இந்த நாளுக்குரிய சத்தியங்களை எங்களுக்கு நீர் எடுத்து போதிப்பீராக. Father, speak to us. Speak to us now. ஆண்டவரே, உங்களுடைய சத்தியம் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும், புகழப்படட்டும். அல்லேலூயா. ஓகே. நாம் தொடர்ச்சியாக இந்த போதனைகளை கேட்டு வருகிறோம். மகிமையான கிருபை குறித்து பார்த்து வருகிறோம். கிருபையாக இயேசு இல்லாமல் நம் வாழ்வில் ஒன்றும் செய்ய இயலாது. எத்தனை பேர் இருக்கீங்க? கிருபையாக இயேசுவை அனுதினமும் பாருங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். இயேசு உங்களை ரட்சிப்பதற்கு இடம் கொடுங்க. என்னடா இந்த வார்த்தை புதுசா இருக்க? ஆண்டவர் என்ன ரட்சிக்கணுமா? நான் முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த வார்த்தை ரட்சிப்பு என்கிற வார்த்தை ஒவ்வொரு நாளும் இடுக்கண், நெருக்கம், பிரச்சனை, போராட்டங்கள், வியாதி, தோல்வி, இப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றுவதை தான் ரட்சிப்பு என்கிற வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விதமான சவால்களை நாம் எதிர்கொள்கிறோம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எதற்காக வந்தார், திருடன் எதற்காக வருகிறான் என்பதை குறித்து ரொம்ப திட்டவட்டமா ஒப்பிட்டு பார்த்து பேசுகிறதை பார்க்கிறோம். திருடன் என்ன பண்றான்? அவன் நோக்கமே விலையேறப்பட்ட பொருட்களை திருடுகிறான். He always steals the precious ornaments, precious items from the house. சில குடும்பங்களிலே தங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு தீனி போடத்தக்கதாக
ஒரு காலகட்டத்துல அந்த பழக்க வழக்கங்களை ஊக்குவிப்பதற்கு வீட்டுல எதை கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு அவர்கள் இந்த பழக்க வழக்கங்களை ஊக்குவிக்கிறது உண்டு. ஆனால் இங்கே இயேசு சொல்கிறார், திருடன் திருடுகிறான், அவன் கொல்லுகிறான், அவன் அடிக்கிறான். He kills and he destroys. அப்போ பிசாசுடைய வேலையை தம்முடைய ஜனங்கள், ஆண்டவருடைய ஜனங்கள், அவருடைய ஆடுகளாகிய நீங்களும் நானும், அவருடைய மந்தைக்குரிய மேய்ச்சல் இருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே நாம் வரும் பொழுது, இந்த உலகத்திலே நாம் பிரயாணிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, பயணிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம். நான் ஒரு சில வாலிபர்களோடு கூட பேசிக்கிட்டு இருந்தேன் போன வாரம். I had spent time 2 days. அவளோடு கூட செலவு பண்ணிட்டான். வாழ்க்கையில அநேக வருத்தங்கள், கொலை நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது, தோல்வி நடக்குது, குண்டு வெடிப்பு இருக்குது, பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் சாகுறது. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நல்ல ஆண்டவர் சொல்றீங்க. யாராவது வந்து காப்பாத்திட்டா அது ஆண்டவர் தான் காப்பாத்துறாருன்றீங்க. யாராவது ஒருத்தர் கற்பழிக்கப்பட்டாங்களோ அது வந்து ஆண்டவர் செய்யலங்க, அது பிசாசுன்றீங்க. அப்ப ஆண்டவர் நல்லவரா இருந்தா ஏன் வந்து காப்பாற்ற கூடாது என்கிற தர்க்கம் சூடா பறந்துச்சு. ஆகவே இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு இட பல கோடி வருஷங்கள் அதற்குள்ளாக போகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன்? இந்த பூமியின் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது இந்த உலகம் தோன்றி பல கோடி வருஷங்கள் ஆயிற்று என்று சொல்கிறார். நம்ம இங்க இருக்கிற மலைக்கோட்டை பார்த்தீங்கன்னா, மலைக்கோட்டைக்கே வயசு கிட்டத்தட்ட 1000 வருஷம் இல்ல 2000 வருஷம் இல்ல 3000 வருஷமாவது இருக்கும், கோடி வருஷமாவது இருக்கும். இந்த மலைக்கோட்டை இதே பொசிஷன்ல இப்படியே ரொம்ப வருஷமா இருக்கு. என்ன கேட்கும் மண்ணுவாங்கல்ல, அப்போ பைபிள் சொல்ற 6000 வருஷத்துக்கும் நீங்க சொல்ற கோடி வருஷத்துக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த உலகத்தை தேவன் உண்டாக்கும் பொழுது பெர்ஃபெக்டா, அழகா, நேர்த்தியா, ஒரு குறைபாடின்றி அவர் உண்டாக்கினார். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்குமே உண்டாக்கும் பொழுது குறைவற்றவர்களாக தான் உண்டாக்குறார். ஆனால் இந்த உலகம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய அந்த உண்டாக்கப்பட்ட அழகான இந்த உலகங்களை உண்டாக்கினால் எபிரேயர் 1 வாசிக்கிறோம். God creates heavens and earth. அப்போ ஆண்டவர் உலகங்களை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட உலகத்துல இந்த பால்வெளி நமக்கு கொடுக்கப்பட்ட சூரிய குடும்பத்திலே பால்வெளியிலே ஆண்டவர் இந்த பூமி என்று அழைக்கப்படுகிற இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களை என்னையும் அவர் சாயல உண்டாக்க வைத்திருக்கிறார். ஆக இந்த முதல் வசனத்துக்கும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு நடுவுல நடந்த சம்பவங்கள் என்னவென்று சொன்னால், பரலோகத்திலே தேவன் தனக்கு ஊழியம் செய்யும்படியாக, தம்முடைய சிம்மாசனத்தை காக்கும்படியாக, தம்முடைய சிம்மாசனத்துக்கு பாதுகாப்புகளை கொடுக்கும்படியாக, அவர்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு பணிகளுக்கும் வேலை செய்யும்படியாக கொடுக்கப்பட்டவர்கள், உண்டாக்கப்பட்டவர்கள், அக்கினியினால் உண்டாக்கப்பட்டவர்கள் தேவ தூதர்கள். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா தலையில சொல்லுங்களேன். இந்த தூதர்கள் அவருக்கு பணி செய்யும்படி உண்டாக்கப்பட்டார்கள். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் அவர்கள் தேவ சித்தத்துக்கு விரோதமாக அதிலே முதன்மையாய் காணப்பட்ட கேரூப் என்று சொன்னால், தூதர்களிலே 6 இறகைகள் கொண்ட தூதன் தான் கேரூப் என்று அழைக்கப்படுவான். அவனுக்கு சக்தி அதிகமான, பார்க்கும் பொழுது வல்லமையை பகிர்ந்து கொண்டிருந்தார் கர்த்தர். அந்த வல்லமையில் ஒன்று என்று சொன்னால், அவன் அழகானவன். He was beautiful. அவன் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருப்பான். இன்னைக்கு அழகர் வந்தாலும் ஒரு மேட்டுமை வந்துடுறதுதான் செய்யுது இல்லையா? பாருங்கள், மேட்டுமை வரதான் செய்கிறது. பாருங்க, தங்களை முகத்தை பூசிக்கொள்கிறார். பூசுறது தப்பு கிடையாது. ஆனா அதே உங்க கடவுளாக கூடாது. அல்ல சொல்ல, நகை போட்டுவது தப்பு இல்லை. அது நகையே பார்த்து கொண்டு அதையே தியானித்துக் கொண்டிருப்பதுதான் தவறு. ஏன்னு சொல்ல, தேவனுடைய ஸ்தானத்தை எது பிடித்துக் கொண்டாலும் அது விக்கிரகமே. அல்லேலூயா. ஆக அழகிலே மிக நேர்த்தியா இருந்தவன், அவன் உடம்பு முழுவதும் ரத்தன கற்களால் பதியப்பட்டிருந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் முதன்மையான கேருபா இருந்தவன் பேர் லூசிபர். லூசிபர் என்று சொன்னால் தேவனுடைய ஒளியை சுமப்பவன் அர்த்தம். The one who bears the light of God. தேவனுடைய ஒளிச்சத்தை சுமக்கிறவன். அப்போ ஒண்ணு, அவன் மேல ரத்தன கற்கள். அடுத்தது, அவன் பார்க்கும் பொழுது அவனுடைய சரீரம் முழுவதும் இசைக்கருவியினால பொருத்தப்பட்டிருந்தது. எப்படிங்க? பார்க்கிறதுக்கு அழகானவன்,
ஆனா இசைக்கருவிகள் எங்க இருக்குன்னு தெரியாது. அவனுடைய சரீரம் முழுதும் பொருத்தப்பட்டிருந்தது. பரலோக காற்று அவனை கடந்து போகும் பொழுது அவனுக்குள்ள அந்த இசை சத்தங்கள் ரொம்ப நேர்த்தியா, அழகா, காதுக்கு இனிமையா புறப்பட்டு வரும். அதனாலதான் இன்றைக்குமே இசைக்கலைஞர்களை பிசாசு பிடிக்கிறான். கவனிங்க, ஹலோ, இசைக்கலைஞர்களுக்குள்ளாக உட்கார்ந்து இருக்கிறான். அவன் இயேசுவுக்கு, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா அவனை தப்பா பயன்படுத்துறான். ஹலோ, இசை ஞானி என்று அழைக்கப்படுகிறவன் பேரை சொல்ல விரும்பல, நிறைய பேருக்கு தெரியும். இசை ஞானி அழைக்கப்படுகிற அவன் பேர் ராஜா. ராஜா பார்க்கும்போது ஆபிரகாம் பண்டிதர்கிட்ட வித்வான். ஹலோ, ஆபிரகாம், தஞ்சாவூர்ல இருக்க ஆபிரகாம் பண்டிதர்கிட்ட இசை கற்றுக்கொண்டார். அவர் சமயத்தின் அடிப்படையிலே, அவருடைய இனத்தின் அடிப்படையிலே தாழ்வு நிலை இருந்தபடினாலே ஒரு சபையிலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வருந்தத்தக்க விஷயம். பட்சபாதத்தோடு நடந்தபடினாலே அதன் சபையிலிருந்து வெளியேறினான். தன் பிள்ளைகளுக்கு இந்து பெயர்களை வைத்தான், இந்து சமய பெயர்களை வைத்தான், தன்னையும் இந்துமாக்கி கொண்டான். இப்போ ஈஸி, பிசாசு அழகா உள்ள புகழ்ந்து உட்கார்ந்திருக்கு. இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் அவர் சொல்லும் பொழுது, ஆனா நான் ஒரு நாள் நான் போயிருந்தேன், ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போயிருந்தேன். ரெக்கார்டிங் தியேட்டர்ல பார்க்கும் பொழுது வந்து உட்கார்ந்து இருக்கிறானே, காலையில வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. காலையில வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி புது படம் ஓடுது. இப்படி உட்கார்ந்து சீட்டா எழுதி போடுறா. எப்படி எழுதுறாருன்னு தெரியல. இவருக்குள்ள ஒண்ணு அசுத்தாவி இருக்கணும், இல்ல தேவாவி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். என்ன கேட்கும் அன்பானவர்களே, இன்றைக்கு அவன் மேல முழுவதும் இசைக்கருவிகள் இருந்ததுனால அவன் யாரெல்லாம் வழிபடுறார்களோ அவளுக்கு வேலை பார்க்கறான். அதனால மியூசிக், எல்லா மியூசிக்கும் எல்லா இசையும் சரி கிடையாது. அதனாலதான் இசையை ஜாக்கிரதையை கண்காணிக்கணும்னு அர்த்தம். சரி, அடுத்தது 3. அவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு இந்த மேட்டிமை வந்தபடினா தேவனுக்கு சற்று மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை அமைத்து தேவனுக்கு கொடுக்கப்படுகிற ஆராதனை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். அதனாலதான் அங்கங்க சிலையா உருவாக்கப்பட்டு அவன் பார்க்கும்போது கீழே தகுடு வைத்து இன்றைக்கு ஆராதனையை பெற்றுக் கொள்கிறவனா இருக்கிறான். என்னை கேட்கும் அன்பானவர்களே, இன்றைக்கு அவன் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆகவே தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் எதற்கு ஆராதிக்கிறோம்? வாரம் முழுவதும் கர்த்தர் எனக்கு பலனை தந்திருக்கிறார். சம்பாதிக்க முடிய பலனை தந்தவர் அவரே. அந்தந்த வேலைக்குரிய அபிஷேகத்தை தருகிறவர் அவரே. இவர் எனக்கு இருக்கிறபடினால அவரை நான் நன்றியோடு ஆராதித்து மகிமைப்படுத்துவதற்கு வருகிறேனே தவிர, ஏதோ ஒரு சர்ச்சில் நான் மெம்பரா இருக்கிறேன், போனா ஸ்தோத்திரம், போனா பாஸ்டர் என்ன புகழ்வாரு, போகலன்னா புகழ மாட்டாரு, அப்படிலாம் கிடையாது. இந்த மூஞ்சிக்காக வராதீங்க. இந்த மூஞ்சி எத்தனை வருஷம் இருக்க போதோ தெரியாது. ஆனா கர்த்தர் என்றைக்குமே இருக்கிறவர். நீ கர்த்தர் ஆராதிக்க வரன்னா சந்தோஷமா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. ஆமே, சொல்ல. அதனாலதான் ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கு. ஆகவே இந்த வாரம் பாருங்க, பெருமை வந்துருச்சு அழகினால. அடுத்தது என்னங்க, அவருக்கு என்ன வந்துருச்சு? அடுத்தது என்ன? சுய சித்தம். பெருமை வந்தாலும் ஒரு கூட்டம் வந்துரும் பாருங்க, ஒரு குரூப்பே இருப்பாங்க. பள்ளியில படித்தவர்கள், பள்ளியில படித்து வரும் பொழுது ஆங்கில ஒன்றின் பள்ளியில் படித்தவர்கள் ஒவ்வொரு பயலுக்கும் ஒரு சுத்தி ஒரு ரவுண்டு குரூப் இருக்கும். அவன் தான் தாதா மாதிரி இருப்பான், அவன் தான் பெரிய ஆளா இருப்பான், தன்னை காட்சி கொடுப்பான், வீரத்திலும் தீரத்திலும் அழகிலும் எல்லாவற்றிலும் திறமசாலியா இருப்பான். அதனால ஒரு 10 பேர் சுத்தி இருப்பானுங்க. அவன் என்ன செய்வான், அவன் விரும்புவான். அப்போ அந்த கோஷ்டி இருக்கும், அவன் சொல்றதெல்லாம் அந்த பயலுக்கு கேட்பானுங்க. பெத்த அப்பாவை மறந்துடுவானுங்க, சோத்திரம். எதற்காக பள்ளிக்கு அனுப்புறாங்க மறந்துடுவாங்க, எதற்காக பிரயாசம் எடுக்கிறாங்கன்னு மறந்துடுவாங்க, ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களே மறந்துடுவாங்க. இவன் கூட சுத்திட்டு கிளாஸ கட்டடிப்பான், சினிமா படத்துக்கு போவான், அவன் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். இதே வேலைதான் அங்க செஞ்சான் பிசாசு. அப்ப அவனை சுற்றில ஒரு குழு சேர்ந்துட்டாங்க. இப்ப தேவனுக்கு உருவாக போய் சிங்காசனத்தை ஆராதனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சுய சித்தத்தை, அங்க தேவ சித்தத்தை மறுத்து சுய சித்தத்தை விரும்பினான். கவனிக்க. 3வதாக இவன் என்ன பண்ணான்? கலகத்தை ஏற்படுத்தினான். என்னை சுத்தி இருக்கிற தேவதூதர்களை நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, என்னை வளப்படுங்க, கர்த்தரை வழிபட தேவையில்லை அப்படின்ட்டான். அப்ப இந்த 3 காரியத்து நிமித்தமா விழுந்து போனான். விழுந்து போனவன் நேரா வந்து பூமியில தான் விழுந்தான். அப்ப அழகா நேர்த்தியா படைத்த இந்த உலகத்தை சின்ன பின்னமாக்கிட்டான். அப்ப 2ஆம் வசனம் சொல்றது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்து மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் அசைவாடுதல் மறு சிருஷ்டிப்புக்குள்ளாய் ஈடுபட்டார் தேவாவியானவர். ஒரு கோழி தான் இட்ட முட்டையின் மேல அதை அசைவாடி சூடு கொடுத்து அதற்குள்ளாக இருந்து ஒரு உயிர் பிறப்பதற்காக அது எப்படி அசைவாடுகிறதோ, பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஒழுங்கின்மை வெறுமையாக்கப்பட்ட அந்த உலகத்து மேல அசைவாடி மறு சிருஷ்டிப்புக்குள்ளாய் கொண்டு போனார். அல்லேலூயா.
என்ன கேட்க மாட்டா. அதனாலதான் பைபிள் 6000 வருஷம் நடந்ததை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுது. எல்லாத்தையும் பதிவு செய்யல. அதுல என்ன முக்கியமோ அதான் பதிவு செய்யுது. நிறைய பேர் கேள்வி, காயனுக்கு எங்க பொண்ணு எடுத்தான், எங்க போய் எடுத்தான்? சொந்த தங்கச்சி தான் ஏன் கல்யாணம் பண்ணா, சொந்த அக்கா தான் ஏன் கல்யாணம் பண்ணாங்க. இப்படிதான் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த நாட்களே. அப்படிதான் மோசன் வழியாய், மோசே வழியாக கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பொழுது அந்த நியாயப்பிரமாணத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லி வளர்த்தார். ஹலோ, அப்போ அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? சகோதர சகோதரி எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, கேள்விகள் நிறைய இருக்கிறது, பதில்களை நாம் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆகவே வேதம் குறிப்பிட்ட 6000 வருஷத்தை அழகா பதிவு செய்யுது. இவன் விழுந்து போனவன் தானா நரகத்துக்கு போக விரும்பல. அவனுக்கு என்று அக்கினியும் கந்தகம் எரிகிற நரக கடல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சுவிசேஷ புஸ்தகங்களே ஆண்டவர் சொல்கிறார். அவனுக்காகவும் விழுந்து போன தூதருக்காகவும் அந்த கிறிஸ்துக்காகவும் கள்ள தீர்க்கதரிசிக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. இவன் தனியா போக விரும்பல, அவனோட ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போன வருமா. அந்த கூட்டம் சபையில இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சபை இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட சபை. பக்கத்தில் பாசுவேன், நீங்க விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தத்தினால கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டு மீட்கப்பட்ட சபை. இப்படிப்பட்ட சபையை கொண்டு போகணும்னு நினைக்கிறான். அதை வச்சுதான் பேசுறாரு. இந்த திருட்டு பய நம்முடைய சுகத்தை திருடுறான், நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை திருடுறான், எதிர்காலத்தின் நம்பிக்கையை திருடுறான், ஸ்தோத்திரம் பிள்ளைகளை திருடுறான், ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட காரியங்களின் நன்மைகள் எல்லாம் திருடுறான். அவன் கொல்லுகிறான். என்ன செய்யறாங்க? அவன் கொல்லுகிறான். மூணாவது அழைக்கிறான். தேவ ஜனமே, இது பாஸ்டர் வின்சென்ட் சபை இல்ல, பாஸ்டர் ஐசக் சபை இல்ல, ரத்தத்தை சிந்தி மீட்ட இயேசு கிறிஸ்துவின் சபை. எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. மீட்கப்பட்ட தேவ சபையில் இந்த ஒருத்தரையும் பிசாசு கொண்டு போக கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? அது ரொம்ப தெளிவா இருக்க. அதுதான் வச்சு சொல்றாரு, நானும் என் நாடுகளுக்கு என்ன உண்டாக்க? ஜீவன் உண்டாயிருக்க, அவைகளிலே பரிபூர்ண அந்த வாழ்வு, பூர்ணமான வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் வந்தேன்றார். எத்தனை பேர் இருக்கீங்கப்பா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இப்போ இன்றைக்கு தலைப்பு, இந்த போக்கஸ் எடுத்தீங்களேன், so that they can see. Thank you my dear. ஆண்டவர் நல்லவர். இதை கொஞ்சம் பவர் ரேஸ் பண்ணீங்கன்னா கேமரால பவர் வரும். ரைட். ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதற்கு, இப்படிப்பட்ட நெருக்கத்தின் சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவதற்கு இடம் கொடுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை தொழிலில் ஒரு முட்டுச்சந்து, ஒரு சந்துல நிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கலாம். இன்னும் வியாபாரம் எப்படி செய்வதுன்னே தெரியல சார், எப்படி நான் போறேன்னு தெரியல சார், அடுத்தது என்னன்னு தெரியல, கேள்விக்குறியாவே இருக்கு, நான் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறேன் நீங்க சொல்வீர்கள் என்று சொன்னால் நீங்க உணர்ந்து இருப்பீர்கள். அப்படி இருக்கலாம். எப்படியோ நான் திருமண வாழ்க்கையை கட்டி இழுத்து பிடிச்சிடலாம் நினைச்சேன், காப்பாற்ற நினைத்தேன், என்னென்னமோ வழிய முயற்சி செய்தேன், எதுவுமே பணம் தரல சார் நீங்க நினைக்கலாம். இன்னொரு வேலை இது பண்ணலாம், நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன் சார், பிள்ளைகளை நல்ல வழியில வளர்த்துடலாம், இவ்வளவு பிரயாசப்பட்டேன், எவ்வளவு அவங்களை கண்டிஷனா தான் வளர்த்திருக்கிறேன் சார், ஆனா அந்த உறவு பிள்ளைகளுக்கும் தகப்பனாக எனக்கும் பிள்ளைகளுக்கு தாயாக எனக்கும் இருக்கிற உறவு ஒவ்வொரு நாளும் குளிர்ந்து கொண்டே வருது ஐயா, தூரமா போயிட்டே வருது ஐயா, ஏதோ வீட்டுக்கு வரான் சாப்பிடுறான் போயிட்டே இருக்கிறான் ஐயா, என்னமோ ஏதோ சத்துறதுக்கு வர மாதிரி வராயா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பரிசுத்தவான்களை பரிசுத்தவாட்டிய, இது நீங்கள் கைவிட்டு விட்டு பின்வாங்குகிற நேரம் அல்ல. எத்தனை பேர் இருக்கீங்க? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சொல்லி நான் வியாபாரத்தை விட்டுட்டு போறேன், அல்ல என் குடும்பத்தை விட்டுட்டு போறேன், இல்ல என் மனைவி விட்டு நான் பிரிந்து போறேன், என் கணவனை விட்டு பிரிந்து போறேன், என் பிள்ளைகளை விட்டு பிரிந்து போறேன், அவ்வளவுதான் அவனை தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன்னு சொல்லி நீங்கள் கைவிடுகிற நேரம் அல்ல. அல்லேலூயா. அற்புதமான ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செவி சாய்க்கிற நேரம்.
ஒரு அமைச்சர்கள சில நேரங்கள்ல அந்தந்த ஆலோசனைகள் இவர்கிட்ட கேட்கலாமா, அவர்கிட்ட கேட்கலாமா, அவர்கிட்ட போலாமா, இவர்கிட்ட போலாமா, எப்படியாவது சில ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு இதெல்லாம் சரி செஞ்சிடலாமான்னு நினைக்கலாம். அதெல்லாம் வீணா போயிருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு நாம் செய்ய வேண்டியது, இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் முற்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது நம்முடைய வார்த்தை கேளணும். நம்முடைய சொந்த அனுபவம், நான் இதுல ரொம்ப நிபுணத்துவங்க, நான் ரொம்ப இதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்கேன், இந்த வியாபாரத்துல ரொம்ப திறமை வாய்ந்தவனா இருக்கிறேன், இது ஒருபோதும் ஒரு 10 வருஷம் என்ன அசைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடாதீங்க. எப்பவுமே இயேசுவின் சத்தத்தை கேளுங்க. அல்லேலூயா. இப்படி நிபுணத்துவம், என்னுடைய அனுபவம் நான் சார்ந்து போறேன், ஏன் பார்க்கும் பொழுது என் திறமைகளை சார்ந்து போன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து அது ஒரு நாள் நம்ம ஏமாற்றோம். ஆனா ஒன்னே ஒண்ணு நாம் செய்யணும், அவரிடமாய் சாய்ந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அற்புதமான பாட்டு, உன்னத பாட்டு புத்தகத்தை வைத்து அற்புதமாய் சாரல் நவரோஜி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இயேசுவின் மேல் சாய்ந்தே இந்த வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே, இந்த வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல் வாழ்வடைந்தே. இன்னைக்கு வாலிப தங்கச்சி மாறே, தம்பி மாறே, என்னை யாராவது நேசிக்க மாட்டாங்களா? வாலிப நேசிக்க மாட்டாங்களா? அநேக வாலிபர்கள் மேல சாய்ஞ்சுக்கிறீங்க, அது நிரந்தரமே இல்லைங்க. வாலிப தம்பி மாறே, இந்த பெண்ணு நல்லா நடத்துவா, நல்ல புத்திசாலியா இருப்பா நீ நினைக்கலாம். ஆனா அவன் எதிர்கால வாழ்க்கைக்கு இயேசுவை சாய்ந்து கொள், இயேசுவை சார்ந்து கொள். அல்லேலூயா, ஆமென். இந்த சங்கீத வசனத்தை மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. கடந்த முறை தேவனுடைய வார்த்தைகளை ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக தேவ ஆவியானவர் இந்த பாத்திரத்தை கொண்டு பகிர்ந்து கொண்ட பொழுது, அந்த பாத்திரத்தின் வழியாக பேதுருவை குறித்து ஆண்டவர் நல்ல உதாரணத்தை நமக்கு காட்டி கொடுத்தார். பேதுரு தன்னுடைய திறமைகளை சார்ந்திருந்தார். He was well expertised in fishing. எப்ப மீன் பிடிக்க, எந்த நேரத்துல, எந்த பகுதிக்கு போனா எவ்வளவு மீன் கிடைக்கும் என்பது அவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்வுல, நான் சும்மா ஆராதனைக்கு வரேங்க, இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் ஆசை வச்சுட்டார், அதனால நான் ஆண்டவரை தேடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வந்துடுறாங்க. தட்ஸ் வெரி pathetic. அது ரொம்ப சங்கடமான காரியம். இங்க மே மாதத்துல 20ஆம் தேதி ஒரு இலவச கண் சிகிச்சை முகாம் நம்முடைய திருச்சபையில ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். இதுல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பயனடைந்தார்கள். அதுல ஒரு அம்மா ஜோஸ்பின்றவங்க வந்தார்கள், பயனடைந்தார்கள், போனார்கள். ஆனால் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை சரியாக இல்லை. என் கண் பாழாக போய்விட்டது என்று சொல்லி போன வாரத்துக்கு முந்தின வாரம் அருமையான ஊழியர் அவனிக்குமார் அவர்கள், இந்த அவனி ராஜா அவர்கள் நம்ம மத்தியில வந்த பொழுது அவர்கள் வந்து முறையிட்டார்கள். நான் உடனே பணத்தை எடுத்தேன். எவ்வளவுமா செலவு பண்ணிருக்கீங்க? 4500 ரூபாய் செலவாயிடுச்சுயா, கண்ணு சரியா வரல. நான் பணத்தை எடுத்தேன். ஆண்டவர் சொன்னார், பணம் கொடுக்காத, திங்கட்கிழமை வர சொல்லு அப்படின்னார். சரி, நான் கிளம்பிட்டேன். அவர் ட்ரெயினுக்கு போகிறார். மாலை வேளையில அவர் மதுரை போய் சேரணும், ஒரு கூட்டம் இருக்கு, நான் போகிறேன்னு போயிட்டார். அவரை போய் நான் இறக்கி விட்டேன். அம்மா நீங்க திங்கட்கிழமை நான் போயிட்டேன். 9:30 மணிக்கு திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த அம்மா கால் பண்றேன், இப்பதான் கிளம்புறோம் வாங்க. வந்த உடனே படிப்படியாய் பார்த்தேன். அவர் கண் சிகிச்சை அளிக்கப்பட்டதெல்லாம் நேர்த்தி அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என் இடத்துல முதலாவது உண்மையை மறைக்கிறார்கள் புரிந்து கொண்டேன். நான் அவர் மேல் கோபம் கொள்ளவே இல்லை. அவர்களுக்கு என்னன்னா, செலவு பண்ணுவதற்கு அவர்களால் முடியல. அதுதான்
அவள் பிள்ளைகள் இருக்கார்கள், எல்லாம் இருக்கிறார்கள், நகை நட்டு எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சகோதர விருப்பம் இல்லை, எல்லாம் இலவசமாய் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். சரி, அதை நான் புரிந்து கொண்டு நான் ஒவ்வொரு பகுதியாக அங்கே அந்த கண் சிகிச்சை முகாம் நடத்துவதற்கு ஃபீல்டு ஆபீசர் அவரை பிடித்துக் கொண்டு, பிரதர் இதை கொஞ்சம் செக் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போய் பேச துவங்கினேன். கண்கள்லாம் நல்லா இருக்கியா, இதுதான் காரணம், சொட்டு மருந்து கரெக்டா ஊத்தல, இதெல்லாம் பண்ணல அப்படின்னாங்க. ஃபைன், எல்லாத்தையும் அவர்களுக்கு சொல்லி அவளுக்கு கண்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியா அவர்களுக்கு எல்லாம் சொட்டு மருந்து எல்லாம் கையில வாங்கி கொடுத்துட்டு, கண்ணாடி இலவசம் அவங்க வாங்கி கொடுக்கிறேன் சார் சொன்னார். ஆனா அவர்கள் இலவசம் கொடுக்கவில்லை. ஆனாலும் பணம் கேட்டார்கள். அந்த பணத்தை கொடுத்து விட்டு, அம்மா உங்களுக்கு எல்லாம் வந்து செய்து முடித்தாயிற்று, நீங்க என்ன செய்யுங்க, புதன்கிழமை போய் அந்த கண்ணாடியை வாங்கி கொள்ளுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னார். என்னை கேட்கும் அன்பாவங்களே, எதற்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், இன்னைக்கு நிறைய நிபுணத்துவம் இருந்தாலும், எல்லா திறமைகள் இருந்தாலும், ஸ்தோத்திரம் எதுவுமே சரியா சில நேரத்துல வராது, சில நேரத்துல வராம இருக்கும். அந்த சோச கண்மணியில அளிக்கப்பட்ட காரியங்கள் நிறைய பேருக்கு வரல, அவங்களுக்கு வரல. ஆனாலும் அங்க போய் நின்று அந்த காரியத்துல பார்ப்பதற்கு தேவன் இயேசு உதவி செய்தார். ஒரு அமைச்சர்ல சரி, இங்க பாருங்க. அப்போ இரவு நேரத்துல போனாதான் கடலை பத்தி தெரிஞ்சுக்கங்க. whenever you go for fishing you have to go at night. இரவு நேரத்துல தான் மீன்கள், நல்ல ஆழத்திற்கு மீன்கள் மேலே வரும். ஒண்ணு. ரெண்டு, மேலே வரும் பொழுது அங்கே வலை விரித்து அதுக்கு வேண்டிய இறைகளை போடும் பொழுது அது இறைகளால கவர்ந்து இழுக்கப்படுவதால் இந்த வலைகளில மாட்டோம், அந்த வலைகளை சிக்கும். அப்போ மீனவர்களுக்கு ஒரு மிகுந்த அறுவடை, அந்த அறுவடை நிமித்தமா நல்ல லாபம் கிடைக்கும், அவருடைய வாழ்வாதாரம் மேம்படும். இதுதான் வழக்கம். ஆக இவர்கள் இதைதான் செய்யறாங்க. ஆனா இங்க ஒருத்தர் அலசிக்கிட்டு இருக்கிறான் பேது. லூக்காவில நாம் வாசிக்கிறோம், லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். நம்ம போறதுக்கு முன்னாடி பாப்போம். இங்க பாருங்கள், இங்க இவருடைய படகை வந்து இயேசுக்கு கொடுக்குறான். என்ன செய்யறாங்க, இயேசு விரும்புறாரு. அப்படியே படகு கடை ஓரத்துக்கு வரார், வந்துட்டு அப்படியே பாக்குறாரு. என்னப்பா ஸ்தோத்திரம், கழுவிட்டு இருக்கிற போல இருக்கு அப்படின்ற மாதிரி எதுவுமே கேட்கல. அவன் குறைவா இருக்கான், அவன்கிட்ட ஒண்ணும் இல்ல, வெறும் வலையை தான் கழுவுறான். இன்னைக்கு அநேக பேர் அவனுடைய சமூகத்தில் இன்னைக்கு வந்திருக்கலாம். முடியலங்க, குடும்பத்தை எப்படி நடத்தணும் முடியலங்க, வியாபாரத்தை எப்படி நடத்தணும் முடியலங்க, என் வாலிப வயதை எப்படி தள்ளணும்னு முடியலங்க, தெரியலங்க. ஐயோ வியாதி வந்துருச்சு, என்ன செய்யுதுன்னு தெரியலங்க. இதுல இருந்து விடுபட முடியுமா, இதுல இருந்து மீண்டு வர முடியுமா? ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கிறேன், கவலைப்படாத. ஒரு அமைச்சர்ல ஆண்டவர் அழகா தெரிஞ்சிருக்கார். இன்னைக்கு நிறைய பேர் உங்க படகெல்லாம் ஓட்டிட்டு பெண்ணியலுக்கு வந்திருக்கீங்க. உங்க பெண்ணியல் படகுல என்ன கேட்கிறாரு, உன் படகுல எனக்கு இடம் தரையான்னு கேட்கிறாரு. அமைச்சர்களை அலையிலோயா ஒண்ணுமே கேட்கல. அவர் என்ன செய்யறாருன்னா, படகை கொஞ்சம் அப்படி உள்ள தள்ளு, இல்லாட்டி மக்கள் நெருக்கிடுவாங்க அப்படின்னு தள்ளிட்டு நங்கூரத்தின் மேல இந்த படகை கட்டுறாரு. இங்க பாருங்க, படகை கயிறு கட்டிட்டு அங்க படகு மேல இறங்கி பிரசங்கம் பண்றாரு. பேதருக்கு ஒன்னும் புரியல. ஏறி நீக்கிறாரு, தள்ள சொல்றாரு, தள்ளியாச்சு, என்னடா நடக்குது, நமக்கு மீன் தான் கிடைக்கல, சரி இவருக்கு உதவி செய்வோமே அப்படின்னு உதவி செய்ய பின்னாடி பாத்துட்டு இருக்காரு பேது. மக்கள் எல்லாரும் கேட்கிறார்கள். இன்னைக்கு வாழ்க்கையின் படகை நீங்க ஆண்டவர் கொடுத்துட்டீங்கன்னா, உங்க சொந்த முயற்சி, நீங்க பெரிய சாதனையாளரு, நீங்க பெரிய உங்ககிட்ட எல்லாம் இருக்கு என்பதனால அல்ல. ஆண்டவர் உங்களை தேடி வந்த நோக்கமே உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை மேம்படுத்த, உங்கள் உடைந்து போகிற குடும்பத்தை சீரமைக்க, உங்கள் பிள்ளைகளை தம்முடைய பிள்ளைகளாக அவர் திருப்பிக் கொள்ள. அல்லேலூயா. அதற்குதான் இயேசு இங்கே வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்கள், அதைதான் நம்ம வந்து பாக்குறோம். we see that. அங்க பாருங்க, இங்க அவரிடம் சாய்ந்து கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், the gospel of Luke chapter 5. நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். 2. அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். எத்தனை படம்? 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி என்ன செய்தார்கள்? விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளிலே ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. யாருடையதா இருந்ததுங்க? சீமோன் என்று சொல்லும் பொழுது பேதுருக்கு மறு பேர் தான் சீமோன். சீமோனுடைய படகாய் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாருங்க?
அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்க இடத்துல என்ன செய்யறாங்க? போதகம் பண்ணி. இங்க நிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அவர் உட்கார்ந்து போதகம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்துல தள்ளுப்பா அப்படின்றார். தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்க வலைகளை நல்லா கவனிங்க. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். படகை என்ன செய்யுங்க? ஹலோ என்னங்க? முடிந்த பின்பு ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்க என்ன போடுங்க. இந்த பைபிள்ல என்ன செய்யறான்? ஒரு வலையை மட்டும் போடுறான். ஆண்டவர் சொல்றத ஒழுங்கா கேட்கணும். வலைகளை போடுங்கள். என்ன போடுங்க? ஏன் அவர் சொல்றதை கட்டு நம்ம முயற்சினால முடியல, நம்ம பிரயாசத்தினால முடியல. நம்ம ஐயோ இவ்வளவு திறமைகள் இருக்கு, நான் ரொம்ப எக்ஸ்பர்ட், வியாபாரத்துல இத்தனை அனுபவம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க. சில பேருக்கு பெருமை, நம்ம என்ன கத்துக்கிறது, நமக்கு எல்லாம் தெரியுமே, சபையா போய் நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். கத்துக்கிறதுக்கு யாரும் விருப்பம் இல்ல. they don't learn but they go around. நம்ம எப்பவுமே கத்துக்கணும். கத்துக்கிட்டு ஒரு முதிர்ச்சி அடைந்த பிறகு போகிறது மிக நல்லது. இன்னைக்கு நல்ல ரெடிமேட் பிரசங்கங்கள்லாம் நிறைய இருக்கு, அதை எடுத்துட்டு போகலாம். ஆனா சத்திய வசனம் வாழ்க்கையில எனக்கு கேட்டு அதன்படி நடந்து ஆசீர்வாதத்தை பெறாம போறது அது நல்லதா எனக்கு தெரியல. அல்லேலூயா. சரி, இங்க பாருங்க சொல்ற அதுக்கு சீமோன் ஐயரே என்னங்க கொடுத்துட்டேன், எல்லாம் ரைட்டு. ஐயர்னா என்ன? ஐயர் நம்ம ஒரு ஐயர் நினைச்சிடாதீங்க. எஜமானனே, கர்த்தாதி கர்த்தரே, பெரியவரே. அல்லேலூயா. இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றோ அகப்படும். எங்களுடைய திறமை, எங்களுடைய அனுபவத்தம், என்னுடைய முயற்சி எல்லாத்தையும் பயன்படுத்திட்டோம். என்னங்க? ஒன்னும் அகப்படல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை தானே போடணும். அந்த பைபிள்ல வலையே போடுகிறார். இன்னைக்கு என்னைக்குமே தேவனுடைய வார்த்தையை முழுவதுமா கேட்டா முழு ஆசீர்வாதம் உண்டா இருக்கும். சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க, ரட்சிக்கப்படுவதை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். அவர் தான் சேர்க்கிறார். நான்லாம் சேர்க்கவே இல்லை. நான் சேர்க்கல, பாஸ்டர் வின்சென்ட் சேர்க்கல. ரொம்ப தெளிவா இருக்கிறான். ஒரு பிரதர் உட்கார்ந்து இருப்பார். ஆதி நாட்கள் அவர் பேர் அந்தோணி. தெய்வ தொழில் செய்வார். இயலாமையிலத்தை பல துணி எல்லாம் தைச்சு கொடுப்பார். அவருக்கு ஒரு சில விசுவாசிங்க உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் ஒரு சாரார் எழுந்து இங்கிருந்து சபையிலிருந்து எழுந்து போகும்பொழுது யாரும் தம்பி இல்லையா, ஏன்னா யாராவது நான் போய் கை பிடிச்சி எடுத்துட்டேன்னா கோவம் வந்துருச்சு, என்ன போகுது, என் மகன் தான் ரைட்டு, வாங்க ஜாஸ்வா ப்ளீஸ் கம். அவர் போகும் பொழுது என்ன பண்ணாங்க, உட்காருங்க, நாங்க என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அவரை வா நான் பருப்பு தரேன், அரிசி தரேன், வா அப்படின்னு வச்சுட்டு போறாரு. என்னங்க, சபையிலே தேங்க்யூ மதியா, சபையிலே சேர்க்கிறவர் கர்த்தர் ஒருவரே. நீ நானும் சேர்க்கல. அந்த பெருமையும் வேணாம், அகந்தையும் வேணாம், மகிமை அவருக்கே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ரொம்ப தெளிவா இருந்து பேசுறேங்க. ஆக இப்போ என் திறமை எல்லாம் வீணு நிக்கிறார் அவர். ஒண்ணு இல்ல, வலைகளை தானே போட சொன்னாரு, ஏன் வலையை மட்டும் போடுற? இதுதான் பிரச்சனையே. அப்போ தேச சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அதுல ஒரு கருத்து இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அந்தபடி அவருக்கு என்ன செய்யறாரு, நான் சொன்னபடி வலைய போடுறேன் ஆண்டவரே, வலைய போடுறாரு, சொன்னபடி வலைய போடுறாரு. இங்க பாருங்க, போடுகிறேன் என்றார். அந்தபடி அவர்கள் செய்து, பேதுரு மட்டும் செய்யல, கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து செய்யறாங்க. செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள. ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தால், மறுபடி சொன்னேன், இயேசு சொல்லுகிறபடி செய்தால், உன் புத்தியை சார்ந்தது போதும், உன் மருந்து மாத்திரை சார்ந்தது போதும், இவன் சொல்றான் அவன் சொல்றான் சார்ந்தது போதும், இயேசுவை சார்ந்து கொள். பக்கத்து பார்த்து சொல்லு, இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். சாய்ந்து கொள்ளுங்கள் வேற, சார்ந்து அப்படின்னா அவர் மேலதான் சாஞ்சணும்.
கோச்சிக்காதீங்க. காணிக்கை நிறைய கொடுக்கறவங்களா இருப்பீங்க. நான் உங்ககிட்ட பேசல, உங்களோட அணுகல நினைக்காதீங்க. உங்களுக்காக ஜெபம் பண்றேன், கர்த்தர் அறிவார். ஆனா உங்களை சார்ந்து நடப்பதற்காக கர்த்தர் அழைக்கல. கஷ்டமா தான் இருக்கு. நான் உங்களை சார்ந்து இருந்தா நீங்க 4 காசு கூட கொடுப்பீங்க. நான் உங்களை சார்ந்து இருப்பதற்காக கர்த்தர் அழைக்கல, அவர் மேலதான். அதனாலதான் உன்னத பாட்டுக்காரியும் சாலமோனையும் ஒப்பிட்டு பேசுறார். எனக்கு சார்ந்து கொள்ள ஒரே ஒரு இடம் உண்டு, சாலமோன் மேல. எனக்கு மனமாற்றிய சபை சார்ந்து கொள்கிற ஒரே இடம் உண்டு, இயேசுவாகிய சாலமோன் மேல. சாலமோனிலும் பெரியவர் மேல சார்ந்துக்க, பணக்காரன் மேல சாயாத. அல்லேலூயா, ஆமென். நீங்க அதான் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. இங்க அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை வைத்தார். அப்பொழுது மற்ற படவில் இருந்து கூட்டாள் வலைகளை போட்டிருந்தா மற்ற படங்களை கூப்பிட்டு தேவையில்லை. வலையை மட்டும் கூட்டதால பிரச்சனை. ஏய் வாங்கடா வாங்கடா, ஏய் லூக்கா யோவான் எல்லாம் வாங்க அவன் கூப்பிடான். லூக்கா அங்க இல்ல, சும்மா ஒரு பேருக்கு சொல்றேன். லூக்கா அப்புறம் தான் வந்த. சரி, ஆகவே உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக அமைச்சர்களேன். இயேசு என்னைக்குமே நான் வந்து என்ன சரி செஞ்சுக்கிட்டு வராண்டவரேன். என்ன செஞ்சுட்டு வரேன்? அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் முதல்ல சுத்தமாயிடுறேன், அப்ப நான் என்ன செய்யறேன், சர்ச்சுக்கு வரேன். முதல்ல என் பாவத்தை எல்லாம் விட்டுறேன், அப்புறம் சர்ச்சுக்கு வரேன். என்கிட்ட குறைவெல்லாம் விட்டுறேன், சர்ச்சுக்கு வரல. இல்ல, நீ இருக்கிற வண்ணமாக இயேசுகிட்ட வா. ஒரு அமைச்சர்ல இருக்கிற வண்ணமாக இயேசுகிட்ட வா. எனக்கு இதெல்லாம் முடியலங்க, என்னால இது ரகசியங்கள் எல்லாம் மேற்கொள்ள முடியல, ரகசியமான வாழ்க்கையெல்லாம் மேற்கொள்ள முடியல, நீங்க சொல்லாதீங்க, அவர்கிட்ட வாங்கன்னு. அல்லேலூயா. அப்பொழுது மற்ற படவில் இந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். வந்து 2 படங்கள் அமிழத்தக்கதான் நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு, ஹலோ, இப்ப சீமோன் பேதுரு பாக்குறார், கரை வந்துருச்சு. சீமோன் பேதுரு பாக்குறார், கண்டு, ஆண்டவரே, நான் பாவியான நீர் என்னை விட்டு தகுதியே கிடையாது. என் படவுல ஏறுனீங்க, பிரசங்கம் பண்ணீங்க, என் படவு ஏறுவதற்கு நான் இடம் கொடுத்து அமைதியா இருந்தபடினால என் படகு ஆழத்துல தள்ளினீங்க. நீங்க சொன்னபடி வலைகளை போட சொன்னீங்க, நான் ஒருத்தன் வலையை மட்டும் போட்டேன். என் படவுக்கு என் வலைகள் கிழியத்தக்கதாக, என் படகு மூழ்கத்தக்கதாக மீன்களினாலே நான் ஆசீர்வதித்தீரே. நான் ஒன்னும் தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது பாருங்களேன். 9ஆம் வசனம். என்ன அதுக்கு என்ன 10ஆம் வசனம் வாசிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அதுக்கு என்ன 9ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். பிரமிப்புண்டானதான் அப்படி சொன்னான். 10ஆம் வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். நீ இது போல என்ன செய்ய? மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். அல்லேலூயா. என்ன கேட்கும் அன்பானவர்களே, ஆண்டவர் வந்து உங்களை சரி செஞ்சுட்டு ஆசீர்வதிக்கிறது இல்ல, உங்களை ஆசீர்வதிச்சு சரி செய்யறார். ஒரு அமைச்சர்ல இதுல யாருக்கு தகுதி இருக்கு? யாருக்குமே தகுதி கிடையாது. அப்போ நம்ம சரி செய்துதான் அல்ல ஒண்ணு செய்யறாரு. அப்ப நான் செய்ய வேண்டியது என்ன? வாட் ஹேவ் டு டு? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தேவைப்படுகிற நேரத்துல இயேசு நமக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. அப்போ பேதுருக்கு அந்த நேரத்துல தேவை ஆண்டவர். அந்த நேரத்துல ஆண்டவருக்கு தேவை. நம்முடைய புகழிடமும் பலமும் அவர் தான். அவருக்கு நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாருங்க, யுத்த காலத்துல நிறைய பேரு வீடுகளை இழந்து
பிள்ளைகளை இழந்து, கணவன்மாரை இழந்து, மனைவிமாரை இழந்து அநேகர் அப்படி நிற்கதியே விடப்படுகிறது உண்டு. ஆனா அந்த சங்கீதம் 46 சொல்கிறது, அவர் என்னங்க நமக்கு அடைக்கலாம், பலன், ஆபத்து காலத்தில். இன்னைக்கு இந்த தாயை போல நீங்க இருக்கலாம். எனக்கு யாருமே இல்லையே, ஆனா இங்க ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு பேரு அடைக்கலாம், இந்த வீட்டுக்கு பேரு பலன். நமக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு இயேசுவே, அந்த அடைக்கலம் இயேசுவே. அவளுக்கு மாத்திரம், அந்த அம்மாவுக்கு மாத்திரம் அடைக்கலம் இல்ல, அவளுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலாம். அவரே ஐயா, நீ எங்கேயும் ஓடாத, சமத்தாரு இல்லைன்னு சொல்ல, சேமிக்க வேணாம்னு சொல்லல. நான் ரொம்ப எதிர்காலத்துக்கெல்லாம் ரொம்ப அறிஞ்சிருக்கேன் சார். நான் இதுல முதலீடு பண்றேன், தங்கத்துல முதலீடு பண்றேன், நிலங்கள்ல முதலீடு பண்றேன், நல்ல இன்சூரன்ஸ் பாலிசியில, காப்பீடுகள்ல முதலீடு பண்றேன், எல்லாம் நல்லதுதான். ஆனா அவர் உனக்கு அடைக்கலமா இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவதாசன் தினகரன் ஐயா அப்படி பாடுவார், அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா, அடைக்கலமே அடைக்கலமே, அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா, அடைக்கலமே அடைக்கலமே. அவர் சொல்றார், நான் தான் உன் புகழெல்லாம், நான் தான் உனக்கு நெருங்கி வருகிற ஆபத்துகள், எதிரிலிருந்து வருகிற ஆபத்துகள், இவர்களிலிருந்து நீ தப்புவித்துக் கொள்ள, நீ தஞ்சம் புகுந்து கொள்ள, பாதுகாப்பான நிறைய இடமாக, பௌதிக அல்லது ஆன்மீக அரணாக நான் உயர்ந்த கோட்டையாய் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நீனோடைய தாக்குதல் அதிகமா தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு அடைக்கலமா இருப்பேன். ஆபத்து காலத்திலே அதை பார்க்க வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலா இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனா உலகம் பேசுகிறது போல நீ பேசிக் கொண்டிருக்கிறாயா? ஐயோ, என்ன வெயில், என்ன தாங்க முடியல, எப்படி போகும்? அரிசி 300 ரூபா கூட ஆயிடுச்சு. 300 rupees ஒரு சிப்பத்துக்கு 300 ரூபா கூட ஆயிடுச்சு. இனிமே போற போக்கு எப்படின்னு தெரியல சார் அப்படின்றாங்க. ஆனா அதை வாங்கக்கூடிய பலத்தை தருவார். ஏன்னா கர்த்தர் நல்லவர், அவரை தேடுகிறவர்களுக்கு. சங்கீதம் 34:10 ரொம்ப அழகா சொல்றார், சிங்கம் குட்டிகள் அதுக்கு ரத்தம் தேவை, இறைச்சி தேவை. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். புரோட்டீன் தேவை, அதற்கு ரத்தம் தேவை, அதுக்கு பலன் அடைய. அதனால ஆண் சிங்கம், கோச்சிக்காதீங்க, ஆண்கள் கோச்சு கூடாது, சோம்பேறிகள். என்னங்க, ஆண் சிங்கம் என்னைக்குமே, பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லி சிரிக்கிறீங்களோ உங்க வீட்டுக்காரர, வானாங்க அப்படி செய்யாதீங்க, தயவு செய்து அப்படி செஞ்சிடாதீங்க. ஆனா அந்த சிங்க வகைகளில ஆண் சிங்கம் அது எல்லைகளை மாத்திரம் பாதுகாக்குமே தவிர குடும்பத்தை பாதுகாக்கும், சம்பாதிக்க போகாது, உணவு தேடி போகாது. பெண் சிங்கம் தான் போகும். இது போய் என்ன செய்யும், இறை தேடி அந்த இறையை அடித்து அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இறைச்சியை கொண்டு வரும். அது குகைகளிலே அந்த குட்டிகள் எல்லாம் இருக்கும். ஏன்னா குட்டிகளை வெளியே விட்டா ஓநாய்கள் குட்டிகளை சாப்பிட்றோம். அதனால குகைகள்ல விட்டுட்டு போவோம். குகைக்கு வரும் பொழுது அந்த இரவுல தான் கண் நல்ல பளிச்சு தெரியும் பாருங்க. சிங்கங்களுக்கு, மிருகங்களுக்கு இப்படியே பார்க்கும், அம்மா சாப்பாடு கொண்டு வந்துச்சு, என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எல்லாம் அப்படியே தெளிவா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சந்தோஷப்படுமா. இப்ப சங்கீதக்காரன் அதை வச்சுதான் சொல்றாரு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அன்னைக்கு சாப்பாடு கிடைக்காம, அம்மா வேட்டையாடி எதுவும் கிடைக்கலையே, வேட்டைக்கு போய் கிடைக்கலையே என்று பட்டினியா இருக்கும். வானத்தை பூமியை உண்டாக்கினவர், சிங்கங்களை உண்டாக்கினவர்,
அவருடைய சாயல்ல உண்டாக்கின உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், என்னை நீ தேடுவாய் என்றால் ஒரு நன்மையும் குறையப்படாது. ஹல்லேலூயா. ஒருத்தன் முறுக்கு பாக்கெட் கூட வந்தாங்கிறது, இவன் தான் இருந்தான், அப்படியே வந்தான், வந்துட்டு அப்படியே பார்த்தான். அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாசுவானா ரொம்ப பிடிக்கும். நேர ஜாசுவானுக்கு ஒரு முறுக்கு கொடுத்தான். கவனிங்க, அப்படியே பார்த்தான். ஆன்டி நீங்க பாஸ்டம் பண்ணிக்கிறத பார்த்தா அவங்களுக்கு ஒரு முறுக்கு கொடுத்தான். முறுக்கு கொடுத்துட்டு அப்புறம் 2 பேரும் வாய் பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கு 2 பேரும் முறுக்கு கொடுத்துட்டு அவன் மிச்ச 2 முறுக்கு எடுத்துக்கிட்டான். இவன் கொடுக்குறவன் இன்னும் 4 டிக்கெட் வந்துச்சு, கை நிறைய வச்சிருக்கு, பொப்புன்னு வாயில போடுச்சு, ஆனா கொடுக்க மாட்டேங்குது. என்ன பிள்ளைங்க கொடுக்காது, ஆட்டோமேட்டிக் கொடுக்காது, எல்லாம் நூற்றுல ஒண்ணு பாருங்க. இவன் டிஃபன் பாக்ஸ் கொடுங்கயா, கொடுக்கல் உங்களுக்கு கொடுக்கப்படும் இப்பதான் போதிச்சாரு. நான் கொடுக்கலன்னு என்ன ஆகுது, கேட்டுட்டேன் அவர் வார்த்தை என்ன கொடு. அந்த 5 அப்பத்தையும் 2 மணி ஆசீர்வதித்து நாம சார்ந்துக்கிற ஆண்டவரே. அதுக்குள்ள நான் டிஃபனை கொடுத்துட்டேன், நான் பட்டினியா போகிற உண்மைதான், ஆனா உண்மை சார்ந்துக்கிறேன், என் பசி ஆற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வியாபாரத்தை உயர்த்துங்க, உங்களுக்கு எதிர்காலத்தை உயர்த்துங்க. வாலிபர்களே, எனக்கு நல்ல வரனை கொடுங்கன்னு அவங்க சமூகத்துல உங்க தேவைகளை உயர்த்துங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்கள் சோதனைகளிலே உடனடி பிரசன்னம், தேவ பிரசன்னம் ஒன்றே. எவரை 4:16 சொல்லுகிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும், கிருபை அடையும், தைரியமாய் கிருபாசனத்தண்டையில். என்னமோ இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரன் நினைக்கிறாங்க, இவங்களுக்கு தான் பட்டா போட்டு கொடுத்திருக்காரு, இவர் போனா ஆண்டவர் பதில் அளிப்பாரா, மற்றவங்களுக்கு பதில் அளிக்க மாட்டாரா? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் யாரு போனாலும் கர்த்தர் பதில் அளிப்பார். உங்க தகுதியில போல இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு போறேன். அப்பா நான் வந்திருக்கிறேன், கடவுள் வச்சுங்க, அப்பா நான் வந்திருக்கிறேன். அப்படியே கூட நான் அமைதியா இருக்கேன், அவர் உங்களோடு பேசுறத உணர முடியும். நானும் பாஸ்டமா காலையில சாஸ்தாங்கமா கடவுள் ஆண்டு சொல்றத கடம், அப்பா நான் வந்திருக்கிறேன்ப்பா, நாங்க வந்திருக்கிறோம், குடும்பமா வந்திருக்கிறோம்ப்பா, குடும்பமா வந்திருக்கோம். ஒரு நேரம் கழிச்சுதான் அவர் எவ்வளவு நல்லவருக்கு துதிப்போம். அவர் முன்னாடி நீங்க உளுந்து கலந்தீங்கன்னா, அவருக்கு முன்னாடி சரணாகதி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, அந்த நாள் முழுவதும் ஆமே. இத்தனை பேர் ஆண்டு பிரசனத்துல நிரப்பப்பட விரும்புறீங்க. அவர் உங்களை ரட்சிக்கட்டும். உன் பலம் வேண்டாம், உன் சத்துவம் வேண்டாம், உன் திறமைகளை நம்பாத, உன் கல்வியை நம்பாத, உன் வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை நம்பாத. அதெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? நான் நம்ப வேண்டியது கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். கண்களை மூடி பார்ப்போம். இன்னைக்கு வேத வசனத்துடைய சிந்தனை என்ன? எனக்கு தேவைப்படும் நேரத்தில் இயேசு எனக்கு உதவக்கூடிய துணையா இருக்கிறார். இந்த வாரம் எனக்கு தேவை, இன்றைக்கு எனக்கு தேவை, ஒவ்வொரு நொடி பொழுது எனக்கு தேவை. என்னோடு அவர் இருக்கிறார், இம்மானுவேலா இருக்கிறார். எனக்கு எப்படி உதவ வேண்டும் என்பது அவருக்கு துல்லியமா தெரியும். He knows how to help me in a perfect way. அன்புள்ள இயேசுவே, பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த உதவியோடு நான் வந்திருக்கிறேன். எங்களுக்கு தேவைப்படும் நினைச்சல் மிகவும் உதவக்கூடிய துணையாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்பொழுது எங்களோடு கூட இருக்கிறீர்.
என்பதையும் எங்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்பதையும் நீ துல்லியமாய் அறிந்திருக்கிறேன். எங்களுக்கு நீ நினைவூட்டினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த குழப்பங்களில் இருந்து எங்களை நாங்களே சுத்தமாக்கிக் கொள்ள முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். எங்கள் குறைபாடுகள், எங்கள் பலவீனங்கள், எங்கள் தோல்விகள், எங்கள் தவறுகளில் இருந்து எங்களை கண்களை திறப்பி உமது அன்பின் மீது மட்டுமே எங்கள் கண்களை நாங்கள் பதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அப்படியே உம்மிடம் வருகிறோம் ஐயா. நீர் எங்களை ரட்சித்து முழுமைக்கு எங்களை மீட்டெடுப்பீர் என்பது எங்களுக்கு தெரியும். சார்ந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை சீரமைக்கவும் உம்முடைய அங்கீகாரத்தை பெறவும் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சிருக்கிறோம். இடைவிடாமல் பிரயாசப்படுகிற மனிதர்கள் இருக்கதான் நாங்க செய்கிறோம். எவ்வளவோ செஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே, ஆனாலும் தோல்வி அடைகிறோம். சில நேரங்கள்ல ஏமாற்றப்படுகிறோம். இதனால விரக்தியும் சோர்வும் பலவீனங்களும் அடைகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நீங்க எங்களுக்கு இருக்கிறீங்க ஆண்டவர். நாங்கள் குறைபாடுகளோடு வந்து இருக்கிறோம். நீங்க எல்லாவற்றையும் சீர் செய்ய, எல்லா தோல்விகளும் தவறுகளும் எங்களை நேசிக்கிறீங்க. அதன் மத்தியில் எங்களை நேசிக்கிறீங்க. நம்ம அப்படியே வந்திருக்கிறோம் அப்பா, அப்படியே வந்திருக்கிறோம். நாங்க சரி செஞ்சுட்டு வரல, நீங்க எங்கள் வாழ்க்கையை சரி செய்ய வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் சரி செய்ய ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சரி செய்யும். குறைபாடுகள், தீய பழக்க வழக்கங்கள், தேவையற்ற வழக்கங்கள், மன தடைகள், இவ்வளவோடு நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதை சிறப்பாய் செய்து, நீர் அதை சரி செய்து எங்களை உருமாற்ற உடைய கருத்துல போகிறோம். எங்களை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த ரட்சியும் ஆண்டவரே முழுமையாக எங்களை மீட்டடும். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பூர்ண அன்பினால் நம்முடைய ஜனத்தை மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேள் நல்ல பிதாவே.